மொத்தமா இவங்க எல்லாம் பிளைட்ல ஏறி ஈரானுக்கு போய் சொல்லுங்க, அங்க போய் போராட்டம் பண்ண சொல்லுங்க. இவங்க சீனல் அங்க காட்டட்டும். போராட்டம் எல்லாம் பண்றாங்களே இங்க, எதுக்கு இங்க பண்றீங்க? கொஞ்சம் மூளையோட இருக்கணும். இங்க நீ பண்ணி யாரு கிடைச்சோம்? நீங்க அன்னைக்கு வந்து போராட்டம் பண்றாங்க எங்க அமெரிக்க தூதர் அலுவலகத்துல. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும். யார் பாதிக்கப்படுறா? நம்ம மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. டேய், அங்க ஈரான்ல பிரச்சனை, நீ அங்க போய் பண்ணு. நம்ம மக்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குற? ஆபீஸ் போறவங்க கஷ்டப்படுறான், ஸ்கூலுக்கு போறவங்க கஷ்டப்படுறான். இப்ப பிள்ளைங்க +2 எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம். நான் என்ன சொல்றேன், நீங்க அங்க போங்க, ஈரான்ல போய் கலட்டா பண்ணுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா பாப்போம். அந்த மாதிரி செய்யுங்க. உங்க அரசியல் விளையாட்டியே இங்க விளையாடுறீங்க. அங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை. உங்களுக்கு என்னையா வந்தது? இங்க உங்களுக்கு என்ன வந்தது? இன்னும் உங்க ஈரான்காரங்க இருக்கிறானா? இல்ல உங்க சொந்தங்கள்லாம் ஈரான்ல இருக்குதா? ஒருவேளை போயிருப்பாங்க படிப்புக்காக அல்லது வியாபாரத்துக்காக போயிருக்கலாம். அவங்கள திரும்ப அழைச்சிக்கோ நாட்டுக்கு. அதை விட்டுட்டு இங்க உட்காந்து கலட்டா பண்ணா என்ன அர்த்தம்? முட்டாள்தனமா இருக்குது. இவன் கலட்டா பண்ண நமக்கு தானே பிரச்சனை, நம்ம மக்களுக்கு தானே பிரச்சனை. ஏன் அதை சிந்திக்க மாட்டான்? உன் அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப ஈரான் போராட்டம் நடக்குது, உன் போராட்டத்தை இங்கே நடத்தினா இப்ப ஈரான்காரன் உன்னை வந்து என்ன அல்வா கொடுக்க போறானா உனக்கு? என்னங்க முட்டாள பசங்க இருக்கிறானுங்க.